ஆன்மீக பூஜை நேரம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி வழிபாடு தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை வருகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அன்னைக்கு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும். சித்ரா மாதம் வர்றதுனால இது சித்ரா பௌர்ணமிங்கிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் பிறந்தார். உங்கள் வீட்டில் சித்திரகுப்தர் படம் இருந்தால் அவர் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வழிபடலாம். அப்படி படம் இல்லைன்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்திற்கு முன்னாடி மல்லிகைப்பூவால் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி வழிபடலாம். அன்றைக்கு பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு 3 இதழ் கொண்ட வில்வ இலைகளால் 108 முறை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சுபகாரியம் தடைப்படுறது, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, குழந்தையின்மை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, நாராயணர் வழிபாடு, இந்த எந்த வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சத்யநாராயணர் பூஜை, கலசம் வச்சு நீங்கள் சத்யநாராயணருக்கு பூஜை செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நோட்புக்கு, பேனா, பென்சில் இந்த மாதிரி வாங்கி முறத்தில் வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு பணத்தை பெருக்குவதற்கு ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் மறைஞ்ச பிறகு நீங்கள் பச்சரிசி வாங்கி 108 ரூபாய் காயின் வச்சு நிலவுக்கு முன்னாடி விளக்கேற்றி தூப தீபம்லாம் காமிச்சிட்டு நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லிவிட்டு அந்த காயின்ஸை மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு செல்வத்தை பெருக்குவதற்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக பண்ணுங்கள். வெற்றிலை, பாக்கு, பழம், கல்கண்டு, சர்க்கரை பொங்கல், புளி சாதம் எது முடியுதோ, இல்லை வெற்றிலை பாக்கு கல்கண்டு வைத்து கூட நீங்கள் செய்யலாம், வழிபடலாம். எளிய முறையிலையும் நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அன்னைக்கு. ஸோ நீங்களும் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமியை இந்த வழிபாடுகளில் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி நீங்கள் வழிபடுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.